வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிலிம்ஸ் 2026 தேர்வுக்கு தயாராகும் முறை, பெஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கான புத்தகங்கள் என்னென்ன, அதை எங்கெங்க வாங்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும், என்னென்ன சோர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவா டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதனால தான் மஸ்ட் வாட்சிங் கொடுத்துருக்கோம். நம்மளுடைய இலக்கு 150 இருக்கணும். ஏன்னா காம்படிஷனை பொறுத்தவரையில் அதிகமாகிட்டு போது, கொஸ்டின் பேப்பர் டஃபா இருந்தால் கூட இலக்குகள் நம்மளுக்கு உயர்வாக இருக்க வேண்டியது அவசியம். அதை பத்தி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2026 தேர்தல் நடக்க போகுது தமிழகத்துல. அப்ப தேர்வு நடக்குமா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா 100% கண்டக்ட் பண்ணுவாங்க, எந்த மாற்றமும் இல்லை. அது பத்தின இன்ஃபர்மேஷன் டிசம்பர் 2025 அடுத்த வருஷத்துக்கான ஆனுவல் பிளானரா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதில் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் எப்போ எக்ஸாம், எவ்வளோ வேகன்சி, அது எந்த மாசம் எக்ஸாம் நடந்து ரிசல்ட் எப்போ கொடுப்பாங்க, டீட்டெயில் எல்லாமே இல்லை சொல்லிடுவாங்க. ஆனா கண்டிப்பா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 நடக்க தான் போகுது. மினிமமா எவ்வளவு டைம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷத்துல 2 மாசம் நவம்பர் டிசம்பர், அடுத்த வருஷத்துல 4 மாசம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல். இப்போ 6 மாதம் டைம் இருக்குது. நம்ம ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகணும், சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும்னா மினிமமா 6 மாசம் டைம் தேவைப்படும். அந்த 6 மாசம் தாராளமா இருக்கு. இன்னையில இருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சா கூட குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, எஸ்எஸ்சி தேர்வுகளோ, ரயில்வேவோ அல்லது எஸ்ஐ போலீஸோ மற்ற போட்டித் தேர்வுகளோ ஈஸியாக உங்களால் தயாராக முடியும். ஸோ இன்னில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போதே ப்ராப்பரா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம ஸ்கூல்ல சொல்ற மாதிரியே நோட்ஸை தனித்தனியா போட்டுக்கோங்க. நோட்ஸை கைப்பட எழுதி எடுங்க, அதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும், குறிப்பா குரூப் 1, குரூப் 2க்கு. ஏன்னா நீங்க மெயின்ஸ் எழுத போறீங்க. சும்மா ஒரு 4ல் 1 இங்கி பாங்கி போட்டு போறது, சும்மா ஒன்லைனரா படிச்சுட்டு போறதுலாம் யூஸே ஆகாது. திரும்பவும் சொல்றேன், குரூப் 1, குரூப் 2 பொறுத்தவரையில மெயின்ஸ் எழுதணும். நோட்ஸ் நீங்க கைப்பட எழுதி எடுக்கிறது தான் சிறந்த முறை, பெஸ்டா இருக்கும். ஸோ ஒரு சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கான டைமும் நம்மளுக்கு இருக்குது. இந்த எலெக்ஷன் மார்ச் அல்லது ஏப்ரல் அல்லது மே வரைக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் தேர்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன் அப்படின்னா அதுக்கான ஊழியர்களை பயன்படுத்துவாங்க, அரசு ஊழியர்களா அல்ல ஈடுபாடு இருக்கும். அதனால நம்மளுக்கு கண்டிப்பா அந்த மே மாசத்துல எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடும். அதாவது எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு அரசாங்கமும் ஃபார்ம் ஆயிடும். அதுக்கப்புறம் தேர்வுகளை எளிமையா நடத்துவாங்க. இப்ப என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னா, ஜூன் மாதத்துல இருந்து டிசம்பருக்குள்ளார அடுத்த வருடம் 2026 இந்த குரூப் 1, 2, 4 எக்ஸாம் கட்டாயமா நடக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சிலபஸ் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தான் அதுக்கு முடிவு சொல்லணும். இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில சிலபஸை சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லாத மாதிரி தெரியுது. மேபி சேஞ்ச் பண்ணாலும் நம்ம அதை தெரியப்படுத்தி அது சம்பந்தமான விஷயங்கள் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த தேர்வுக்கு தயாராகிற முறை. இன்னொரு விஷயத்த நான் தெளிவா இடத்துல உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, சார் இந்த புத்தகங்கள்லாம் எங்க வாங்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்லயே தெளிவுபடுத்திடுறேன். இதை நீங்க உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு புக் சென்டர்ல வாங்கலாம், அல்லது ஒரு பெரிய டவுன், அதாவது சென்னை, திருச்சி, மதுரை, கோவை இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க போய் வாங்கலாம், அல்லது ஏதாவது புக் ஷாப்ல போயிட்டு நீங்க வாங்கலாம், ஆன்லைன்ல வாங்கலாம். எப்படி வேணாலும் நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ண முடியும். ரைட்டுங்களா? ஸோ இதை தெளிவா இப்பயே சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணியும் தனித்தனியாகவும் கால் பண்ணி கூட கேட்குறாங்க. என்னால் கால் எடுத்து பேச முடியல. வாட்ஸ்அப்ல, டெலகிராம்ல, இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு கண்டினியூஸா மெசேஜ் வந்துட்டே இருக்குது. புக்ஸை பர்ச்சேஸ் பண்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. எங்க வேணாலும் வாங்கலாம், நீங்க தான் போய் சர்ச் பண்ணி வாங்கணும். நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, அதை தாண்டி போலீஸ் எக்ஸாம், இது எல்லாத்துக்கும் கம்பைண்டா ஒரு ஜிஎஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நம்ம எடுத்துட்டு வரோம். இது ஜிஎஸ் மட்டும், பொது அறிவு மட்டும், பயாலஜி இல்லாம, தமிழோ இங்கிலீஷோ மேக்ஸோ ரீசனோ நம்ம எடுக்கிறது கிடையாது. இது மட்டும் தான் எடுக்கிறோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பைலிங்குலா. இது ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் தான், லைவ் கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லாராலையும் ஒரே இடத்துல லைவ் பார்க்க முடியாது. ரெக்கார்டட் செஷன் அப்படின்னா நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ, குறிப்பாக வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்க, பார்ட் டைமா படிச்சுட்டு இருக்கவங்க, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரா இருந்து அடுத்தது குரூப் 1க்கு படிக்கிறவங்க, குரூப் 2க்கு படிக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இந்த ரெக்கார்டட் வீடியோவை கொடுத்துருக்கோம். நம்ம ரெக்கார்ட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது பாத்துக்கலாம். இதுல முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆர்பிஎஃப் எக்ஸாம் இருக்கு பாத்தீங்களா, ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ்ல எஸ்ஐபிசி, இதை யார் கண்டக்ட் பண்ண போறாங்க? இனிமேல் எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ண போறாங்க. அது ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா, இதுல இந்த வீடியோ கோர்ஸ் இருக்கக்கூடிய வீடியோ அண்ட் பிடிஎஃப் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்ததெல்லாம் நீங்க ஆஃப்லைன்லயே பாத்துக்க முடியும். ஆனா நீங்க இதை ஷேர் பண்றதோ, ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதோ, பிரிண்ட் அவுட் எடுக்கிறதோ எடுக்க முடியாது. பிரைவசி பாலிசினால இப்படி ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதுக்கான வேலிடிட்டி 1 இயர். இந்த ஃபீஸோட கோர்ஸ் இதுதான். இது நவம்பர் 1ல இருந்து இது மாறிடும். ஸோ அதுக்கு முன்னாடியே தேவைப்படுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த டீட்டெயிலை தெளிவா பார்த்துக்கோங்க. இது எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல தான் நம்ம இந்த கிளாஸ் கொடுக்குறோம். இதை நீங்க பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருந்தும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு, ஐபோனு, வெப்சைட்னு எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் 8870302702 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். நான் கைட் பண்றேன். நான் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு டவுட் கிளாரிபிகேஷன் எல்லாத்தையும் நம்ம இதுல தான் பண்றோம்.
ஸோ அதனால அதர்ஸ் தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். என்னால் அதுக்கு எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியல. இனிமேல் அதுக்கான ப்ராசஸ் அது பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை நம்பி படிச்சுட்டு இருக்கிறவங்க நான் முதல்ல அவங்க பே பண்ணி வந்திருக்காங்க, நான் அவங்களுக்கு கைட் பண்ணணும்ல. ஸோ அதுதான் நான் முதல்ல செய்யணும். ரெண்டாவது, கோர்ஸை ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் நான் கைட் பண்ண முடியும். ஏன்னா இதோட எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது நான் அவங்கள தான் பிரைமா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்குது. ஏன்னா என்னை நம்பி படிக்கிறாங்க, அவங்களுக்கு நான் முதல்ல ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அதனால இதுக்கு மற்றவங்க தயவு செஞ்சு மெசேஜ் பண்ண வேண்டாம், பண்ணாலும் நான் ரிப்ளை பண்ண முடியாது. கால்ஸ் தயவு செஞ்சு பண்ணாதீங்க, காலும் எடுத்து பேச முடியல. ஸோ வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும். இந்த வீடியோல சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம கம்பைண்டா தான் இந்த கோர்ஸ்ல கொடுக்குறோம். ஒவ்வொரு டாபிக்கா எடுத்து என்னென்ன புக்ஸ் படிக்கணும்னு பாருங்க. முதல்ல இந்தியன் பாலிட்டி நான் தெளிவா சொல்றேன், இந்த ஆர்டர்ல தான் படிக்கணும். நானே சொல்லிடுறேன் சார், இப்படி படிக்கிறோம் ரைட்டு, என்ன ஆர்டர்ல படிக்கணும் சார்? இந்த ஆர்டர்ல தான் படிக்கணும், வெயிட்டேஜை பொறுத்து. முதல்ல பாத்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி ஒரே சப்ஜெக்ட்ல 40 கேள்விகள் கேட்கிறாங்க. குரூப் 1 பொறுத்தவரையில நமக்கு ஜிஎஸ்லயே 175 கேள்விகள், மேக்ஸ் ரீசனிங்கை பொறுத்தவரையில 25 கேள்விகள், மொத்தம் 200 கேள்விகள். ஒரு கேள்விக்கு 1.5 மார்க், நெகட்டிவ் மார்க் கிடையாது. OMR ஷீட் கொடுத்துருவாங்க, நாம அதை ஃபில் பண்ணணும். பபிள்ஸ் வந்து ஷேட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு கேள்விக்கு 1.5 மார்க்னா 200 கேள்விக்கு 300 மார்க். இப்போ நாம 150ன்னு சொன்னது இந்த 200க்கு தான், 300 மார்க் கிடையாது. 200 கேள்வியில நாம என்ன எடுக்கணும்? 150 கேள்விகள் சரியா போடணும், அதை தான் பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து அதிகமான வெயிட்டேஜ் கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க, ஒரே சப்ஜெக்ட், சிங்கிள் சப்ஜெக்ட்டுக்கு. இப்போ இதுக்கு நாம என்ன பண்ணணும்? சிலபஸுக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பேஸ்மெண்ட் நம்ம ஸ்கூல் புக் தான். 6th to 12th டெக்ஸ்ட் புக், அது தமிழ்லயே இருக்குது, இங்கிலீஷ்லயே இருக்குது. இது நீங்க படிக்கலாம். இதை டவுன்லோட் பண்றதும் பாத்தீங்கன்னா நீங்க கூகுள்லயே போய் 6th அல்லது 7th 8th 9th 10th 11th 12th போட்டுட்டு ஸ்கூல் புக்கு தமிழோ அல்லது உங்களுக்கு என்ன வேணுமோ இங்கிலீஷோ அல்லது மேக்ஸோ அல்லது சோசியல் சயின்ஸோ 11th 12th போனீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஜியாகிரபி, எக்கானமி, இந்தியன் ஹிஸ்டரி, அதுல இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டும் கவர் ஆயிடும். இப்படி நீங்க கூகுள்லயே சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாவே. ஸோ இது எல்லாத்துக்கும் எல்லா சப்ஜெக்டும் நான் இங்கே சொல்லிடுறேன். அடுத்தடுத்து நம்ம குரூப் 1 சொல்லும் போது ஒரு டிகிரி ஸ்டாண்டர்டு, நம்ம ஸ்கூல் புக் மட்டும் பத்தாது, வெளியில இருந்து கட்டாயமா படிச்சு ஆகணும். அதுக்கு என்ன புக்? பெஸ்ட் புக். நீங்க தனித்தனியா ஒரு ஆத்தர் பேர் சொல்லி கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது, நான் அதெல்லாம் வாங்கி படிச்சது கிடையாது. நான் எது படிச்சிருக்கேன், எது பெஸ்ட், எது எக்ஸாமுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ இங்கிலீஷ்ல படிக்கிறீங்கன்னா தான் லக்ஷ்மிகாந்த் புது. இந்த லக்ஷ்மிகாந்த்ல புது எடிஷன் வாங்கலாமா, பழைய எடிஷன் வாங்கலாமா, எது வேணா வாங்கலாம், அவங்க விருப்பம் தான். அடுத்ததாக நம்ம சந்திரசேகரன் சாருடைய புத்தகம், இது தமிழ்ல இருக்கும், இது இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும், தமிழ்ல மட்டும்தான் இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு வெங்கடேசன் சார் புக் படிக்கிறீங்களா, வேற வேற பிரைவேட் இன்ஸ்டியூட் புக் படிக்கிறீங்களா, உங்க விருப்பம், அது நமக்கு தெரியாது. இதுதான் பெஸ்ட் சோர்ஸ். இதுல இந்த லக்ஷ்மிகாந்தை நம்ம டெலகிராம் குரூப்ல PDF கொடுத்துருக்கிறோம். ஃபைல்ஸ் மெனுல போய் ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலகிராம் குரூப்கான லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அடுத்தது நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் ஹிஸ்டரி, கல்ச்சர், தமிழ்நாடு அண்ட் தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் மூவ்மெண்ட் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 40 கேள்விகள். இதுல கான்ஸ்டியூஷனை முதல்ல கொடுத்து ரெண்டாவது ஏன் கொடுத்துருக்கோம்னா, இது 2 சப்ஜெக்ட் படிக்கணும். நீங்க என்னென்ன படிக்கணும் நல்லா கவனிங்க. ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரி, லிட்ரேச்சர் பார்ட், திருக்குறள், இதெல்லாம் தமிழ்ல வருது. அப்ப ஸ்கூல் புக்ல இருக்கிற விஷயங்கள் நீங்க படிக்கணும், தமிழ் புக்கை படிக்கணும், திருக்குறள், இலக்கியத்துக்கு. இதை தாண்டி என்னென்ன படிக்கணும்னு அடுத்த பேஜ்ல சொல்றேன். இது ஒரு சப்ஜெக்ட். ரெண்டாவது சப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல இருந்து தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், சுதந்திர போராட்டத்துல தமிழ்நாட்டின் பங்கு, பெண்களின் பங்கு, துவக்க கால கிளர்ச்சி, ஆங்கிலேயருக்கு எதிராக நீதி கட்சி, திராவிடர் கழகம், சுயமரியாதை இயக்கம், அண்ணா, பெரியார், இதெல்லாம் வருது. அப்ப 2 சப்ஜெக்ட் படிக்கணும் நீங்க 40 கேள்விக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி சொன்ன கான்ஸ்டியூஷன் ஒரே சப்ஜெக்ட்ல 40 நீங்க படிக்க முடியும், வாங்க முடியும் கொஸ்டின்ஸ். இதுக்கு என்னென்ன படிக்கணும் பாருங்க. 11th and 12th எத்திக்ஸ் புக் படிக்கணும். அறவியலும் இந்திய பண்பாடும், இது இந்த இடத்துலயும் யூஸ் ஆகும். வரலாறு, இந்திய வரலாறு படிக்கும் போதும் யூஸ் ஆகும். தமிழ்நாடு வரலாறுக்கு, தமிழ் சொசைட்டிக்கு யூஸ் ஆகுது, அதுக்கும் யூஸ் ஆகும். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நீங்க கூகுள் சர்ச் பண்ணணும். இலக்கியத்துக்கு திருக்குறளுக்கு நம்ம தேவிரா புத்தகங்களை வாங்கி படிக்கலாம், நல்லா இருக்கும், பெஸ்ட் சோர்ஸ். தமிழக வரலாறு மரபும் பண்பாடும் அப்படிங்கிறது 2 புத்தகம் நம்ம சொல்லலாம். ஒன்னு நம்ம தட்சிணாமூர்த்தி ஐயாவோட புத்தகம், இன்னொன்னு KK பிள்ளையோட புத்தகம். இதை நீங்க வாங்கி படிக்கலாம். KK பிள்ளை புத்தகம் தமிழ்ல இருக்குது, ஆங்கிலத்துல இருக்குது. இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க வாங்கி படிக்கலாம். இதுல வாங்கவே இல்லை சார், நான் வாங்க மாட்டேன் சார், இந்த புக்கே எனக்கு வேண்டாம் அப்படின்னா உங்க விருப்பம் தான். இலக்கியம் திருக்குறள் நான் ஸ்கூல் புக்லயே படிச்சுக்கிறேன், இல்ல என்கிட்ட தனியா வேற ஒரு புத்தகம் அதுக்காக வச்சு படிச்சுக்கிறேன், படிச்சுக்கோங்க. தமிழக வரலாறு மரபு பண்பாடுக்கு அந்த புத்தகம்லாம் வாங்க மாட்டேன் சார், நான் வந்து ஏன்ட்ரக் புத்தகங்களை வச்சு படிக்கிறேன்னா படிங்க. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சோர்ஸ்ன்னு சொல்றேன். அதை தாண்டி முடிவு நீங்க எடுத்துக்கோங்க. இதுல நம்ம தட்சிணாமூர்த்தி புத்தகத்தை நம்ம டெலகிராம் குரூப்ல நம்ம ஃப்ரீயா PDF போட்டிருக்கிறோம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கடைசியா ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த புத்தகத்துல இருந்துதான் அந்த ஆங்கிலேயருக்கு எதிரான துவக்க கால கிளர்ச்சி, பெண்களின் பங்கு கம்மியா தான் இருக்கு. விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கறத தெளிவாக கொடுத்துருக்காங்க.
இதுலதான் அதிகமான கேள்விகள் வருது. இதுல ஒரு பிரச்சனை, இது வந்து பழைய புத்தகம். இது நாம ஃப்ரீயா PDF நம்ம டெலகிராம் குரூப்ல போட்டிருக்கிறோம். டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப் லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது வாங்கலாமா இல்ல இந்த புத்தகம் வாங்கலாமா சார் அப்படின்னு கேட்கறாங்க. இது வந்து அப்டேட்டட். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நிறைய பேருக்கு தெரியாது, தெரியவும் இல்ல. ப்ரொஃபசர் கா வெங்கடேசன், இந்த ஜி வெங்கடேசன் வந்து எப்போ இறந்துட்டார். அவர் இப்ப இல்ல, நம்மளோட இல்ல. அவர் கொடுத்த புத்தகங்கள் தான் நம்ம கூட இருக்குது. இதுதான் அவர் எழுதுனது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பப்ளிகேஷன்ல காப்புரிமை காப்பிரைட்ஸ் வாங்கிட்டு வேற ஒருத்தவங்க எழுதுறாங்க. வேற ஒருத்தவங்க எழுதி என்ன பண்றாங்க, அதோட சேர்த்து இதை வந்து அப்டேட் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. பேருக்கா அப்படி கொடுத்துருப்பாங்க, பேராசிரியர் கா வெங்கடேசன் சொல்லிட்டு. பட் இதுல வந்து அப்டேட் பண்ணது வேற ஒருத்தர். இதுல வந்து வாங்கலாமா, அந்த புத்தகம் வாங்கலாமான்னா, இது வரைக்கும் நீங்க இந்த புத்தகமே வாங்கல சார், இந்த ஒரு புக்கு நான் வாங்கவே இல்லைன்னா இது வாங்குங்க, இதை வாங்குங்க. இதை நான் வாங்கிட்டேன், திரும்ப இதை வாங்கணுமான்னு கேட்டா வேண்டாம். இதுல வந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்லல, சிலதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துதான் இருக்கிறாங்க. பட் அந்த ஒரு சில விஷயத்துக்காக இந்த புத்தகம் வச்சுக்கிட்டு இன்னொரு புத்தகம் வாங்கணுமான்னு கேட்டீங்கன்னா வேண்டாம். இதை தாண்டி நான் வாங்குவேன் சார்னா உங்க விருப்பம் தான். இந்த 3 புத்தகமும் பாத்தீங்கன்னா 650 ரூபாயோ 700 ரூபாயோ தெரியல, மறந்துட்டேன். நானும் ஆர்டர் போட்டு வாங்கி தான் வச்சிருக்கிறேன். இது எக்ஸ்ட்ரா நம்ம கிளாஸ் எடுக்கிறதுனால இந்த 3 புத்தகம் கொடுக்குறாங்க. கூட திருக்குறள் புத்தகமும் சேர்த்து கொடுக்குறாங்க. இந்த என்ன பப்ளிகேஷன், வர்தமானன் பப்ளிகேஷன், அதை நீங்க கூகுள்லேயே சர்ச் பண்ணி கால் பண்ணி ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கு அந்த புத்தகம் வந்துடும். தேவைப்படுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த ஆர்கியாலஜி சம்பந்தமா கேள்விகள் வருது பாத்தீங்களா, அதுக்கு நாம முக்கியமா படிக்க வேண்டியது கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ்நாடு அரசாங்கத்தோட வெப்சைட், பாலிசி நோட்ஸ், அதெல்லாம் தெளிவா சொல்றேன் பாருங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி, அதாவது தொல்லியல் துறை. இங்க பாருங்க, இந்த கார்னர்ல தமிழ்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ்ல வந்துடும். நான் ஒரு பேஜ் இங்கிலீஷ்லயும் அடுத்த பேஜ் தமிழ்லயும் வச்சிருக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. இதுல ஆர்கியாலஜிக்கல் இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பேஜ்லயே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப தமிழ் நான் வச்சிருக்கிறேன், இது அது கீழே வர்றது நான் கட் பண்ணி அடுத்த பேஜ்ல வச்சிருக்கிறேன். எந்தெந்த ஏரியா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எப்ப பண்ணாங்க எல்லா விஷயமும் தெளிவா கொடுத்துருக்காங்க. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதை பத்தின இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலா வரும், ஒன்னொன்னா கிளிக் பண்ணீங்கன்னா. ஸோ இது வெப்சைட்ல படிக்கிறது, சரியா? கரண்ட் அஃபேர்ஸ் பாலிசி நோட்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தமா இருக்கும், நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம். அப்ப ஆர்கியாலஜிக்கல் சர்வே உங்களுக்கு ஃபுல்லாவே கவர் ஆயிடும். அடுத்தது இந்தியன் எக்கானமி டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், 50 கேள்வி. இதுல 50 கேள்வின்னு கொடுத்தாலுமே நம்ம 3வது இடத்துல வச்சிருக்கிறோம். ஏன் அப்படின்னா 2 சப்ஜெக்ட் படிக்க போறோம். தமிழ்நாடு பொருளாதாரம், முதல்ல இந்திய பொருளாதாரம், அப்புறம் தமிழ்நாடு பொருளாதாரம், தமிழ்நாடினுடைய வளர்ச்சி நிர்வாகம்னு சொல்லி பெரிய சப்ஜெக்ட் படிக்க போறோம். இதுக்கு என்னென்ன புத்தகங்களா படிக்கலாம் அப்படின்னா, முதல்ல பொருளாதாரம் பார்ப்போம். ஸ்கூல் புக்ஸ் தான் எல்லாத்துக்கும் பேஸ். அதை தாண்டி ரமேஷ் சிங் அல்லது நிதின் சிங்கானியா ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று படிக்கலாம், கான்செப்டை தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக. இது இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். இல்ல நம்ம ரமேஷ் சிங் புக்கு ஃப்ரீயா டெலகிராம்ல PDF கொடுத்துருக்கிறோம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சங்கர் கணேஷ் கருப்பையா தமிழ்ல இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும். கான்செப்டா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப எளிய முறையில இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க இதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் திரும்ப திரும்ப சொல்றதுதான், தயவு செஞ்சு யாரும் மெசேஜ் பண்ணி கேட்க வேண்டாம். புக்ஸ் நீங்களே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுங்க. கிடைக்கலன்னா அந்த மற்ற வலைதளங்கள்ல வெப்சைட்ல செக் பண்ணி பாருங்க. டைரக்டா புக் ஷாப் போங்க, சென்னை மதுரை போன்ற பெரிய பெரிய புக் சென்டருக்கு போங்க, பெரிய சிட்டிக்கு போங்க. இல்லைன்னா வந்து கடைசியா ஏதாவது புக் ஃபேர் போட்டாங்கன்னா அங்க கூட போய் ட்ரை பண்ணி பாருங்க. டாக்ஸ் பத்தி கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன படிக்கணும் தெளிவா கொடுத்துருக்கிறேன். GST, ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆயோக், பேங்கிங், அக்ரிகல்ச்சர் சம்பந்தமா ஒரு கொஸ்டின் வருது. RBI, அதுல முக்கியமான கொள்கை, பணக்கொள்கை, நிதி கொள்கை, பிஸ்கல் அண்ட் மானிட்டரி பாலிசி. பிரதமருடைய திட்டங்கள், மத்திய அரசு திட்டங்கள் 3 திட்டம் கேட்கறாங்க குரூப் 1 பொறுத்தவரையில. பட்ஜெட், கடைசியா நடந்த பட்ஜெட், அதாவது தமிழ்நாடு பட்ஜெட்டும் சரி, இந்திய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டும் சரி, இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியம். அடுத்தது தமிழ்நாடு நிர்வாகத்தை பத்தி படிக்கும்போது நம்ம வெங்கடேஷ் சாரோட புக்கு, இது வேர்ல்டு புக்கு, இது அப்டேட் பண்ணி நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க. இது வாங்கலாமா இல்ல அப்டேட்டட் வெர்ஷன் வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா அப்டேட்டட் வெர்ஷனே வாங்கலாம், உங்க விருப்பம் தான். இல்ல இது வாங்காம நீங்களே படிக்கிறீங்கனால உங்க விருப்பம் தான். நம்ம ஸ்கூல் புக்ஸ், அதுக்கப்புறம் 2023-24 உடைய UNDP-DRோட ரிப்போர்ட், HDI ரிப்போர்ட் இப்போ ரீசெண்டா பண்ணது 2025ல, 2017ல தமிழ்நாடு வெளியிட்ட அறிக்கை, தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்கீம், TNEGA தமிழ்நாடு கவர்னன்ஸ், அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசாங்கம் 2025ல வெளியிட்ட பொருளாதார அறிக்கை. நீங்க இந்த வருஷம் எக்ஸாம் எழுதிங்கன்னா இந்த வருஷம் படிக்கணும். எந்த வருஷம் எக்ஸாம் எழுதுறீங்களோ 2026ன்னு போகும்போது அப்ப அந்த ஆண்டு வெளியிடக்கூடிய அந்த பட்ஜெட், தமிழ்நாடு அரசு பட்ஜெட், இந்திய அரசு பட்ஜெட், தமிழ்நாடு அரசு வெளியிடக்கூடிய அந்த பொருளாதார ஆய்வறிக்கை இந்தியன் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைமா போன வருஷம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. எக்கனாமிக்கல் சர்வே ரிப்போர்ட் தமிழ்நாடு 2025. நீங்க அதுவும் படிச்சுக்கலாம், இல்ல 2026 வருதுல அதுவும் படிச்சுக்கலாம். டீட்டெயிலா படிக்கணும் அவசியம் இல்லை.
ஜஸ்ட் வாட் இஸ் வாட், என்ன எதுக்காக, என்ன ரீசன், எவ்வளவு பணம் செலவு பண்றாங்க, என்னோட நோக்கம் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சு படிக்கிறது நல்லது. இப்பதான் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். பாலிசி நோட்ஸ் எப்படி படிக்கிறதுன்னு கேட்கறாங்க, என்னென்ன துறைக்கு படிக்கிறதுன்னு கேட்கறாங்க. அதை பத்தி பார்க்க போறோம். டைரக்டாவே நீங்க tn.gov.in தமிழ்நாடு கவர்மெண்டோட வெப்சைட், அதுல போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜ்லயே பாலிசி நோட்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ண உடனே எல்லா துறைகளும் வரும். என்னென்ன துறைகளுக்கு படிக்கணும்னு சொல்றோம் பாருங்க. அக்ரிகல்ச்சர் கண்டிப்பா படிக்கணும், என்விரான்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா படிக்கணும், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், இன்ஃபர்மேஷன் அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், சோசியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட், சோசியல் ப்ரோக்ராம், தமிழ் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன். இந்த டூரிஸ்ட் கல்ச்சர்னு வருது பாத்தீங்கன்னா, இந்த கல்ச்சருக்குள்ள தான் எது வருது உங்களுக்கு, ஆர்கியாலஜிக்கல் சர்வே வருது. கடைசியா வெல்ஃபேர் ஆஃப் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன். இந்த துறைகளுடைய பாலிசி நோட்டை நீங்க 100% கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா இது குரூப் 1 ப்ரிலிம்ஸ், குரூப் 2 ப்ரிலிம்ஸ் இல்லாம மெயின்ஸ்ல யூஸ் ஆகும். சார் ஒரு பாலிசி நோட்டுக்கு ஒரு புக்கு மாதிரி இருக்கு சார், அவன் ஃபுல்லா படிக்க முடியுமா? இது தமிழ்ல இருக்குது, ஆங்கிலத்திலயும் இருக்குது. ஃபுல்லா படிக்கணும்னா நீங்க லைன் பை லைன் படிக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு திட்டம், அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன, அதுக்கு எவ்வளவு அரசாங்கம் செலவு பண்ணிருக்குது, என்ன சாதனை, அந்த திட்டம் எப்ப துவங்கப்பட்டது, எங்க துவங்கப்பட்டது, இவ்வளவுதான். அப்படி ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு படிச்சாலே போதுமானது. பாலிசி நோட்ஸை இப்படிதான் படிக்கணும். இந்த துறைகளை கட்டாயமா படிக்கணும். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கை பொறுத்தவரையில நீங்க கடந்த 2-3 ஆண்டுகளுடைய கொஸ்டின்ஸை பார்க்கலாம். அதுல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அந்த எடுத்து நீங்க சால்வ் பண்ணலாம். சிலபஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். ரீசனிங்கை பொறுத்தவரையில எந்த டாபிக்ஸ் எல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை, இது வேணா வரலாம். இது சும்மா பேருக்குன்னு சிலபஸ்ன்னு கொடுத்துருக்குறான். நீங்க ஸ்கூல் புக்கை பார்த்து படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் பழசு. இப்ப இருந்து வந்துதான் இருக்கு. பட் 1 or 2 கொஸ்டின் தான் வருது ஸ்கூல் புக்ல இருந்து. அதுக்காக ஃபுல்லா நீங்க ஸ்கூல் புக்கே படிக்கணும் அவசியம் இல்லை. குறிப்பா ரீசனிங்லாம் ஸ்கூல் புக்லேயே கிடையாது. அப்ப வெளில இருந்தா படிக்கணும். அதுதான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து நம்ம பார்த்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்றோம். நீங்க ரீசனிங் புக் வேணும்னு நினைச்சீங்கன்னா எப்பவுமே பெஸ்ட் நம்ம வெர்பல் நான் வெர்பலுக்கு RS அகர்வாலோட புத்தகம் தான். இதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கடைசியா தான் ஹிஸ்டரி அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் வச்சிருக்கிறோம். ஏன்னா 25 கேள்விகள் 2 சப்ஜெக்ட் படிக்கணும். மேக்ஸ், ரீசனிங். கொஞ்சம் ரீசனிங் 10 கேள்வி ஈஸியா இருக்கும், அதனால அது மட்டும் வச்சிருக்கிறோம். கடைசியா அதை வச்சிருக்கிறோம். முதல்ல வரலாறு, அதுக்கப்புறம் இந்திய தேசிய இயக்கம். ஸ்கூல் புக்கு படிங்க. 11th and 12th எத்திக்ஸ், அறிவியலும் இந்திய பண்பாடும் அப்படிங்கிற புத்தகம். ஹிஸ்டரிக்கு பொறுத்தவரையில நீங்க RS சர்மாவோட புக்கு, பிபின் சந்திரா புக்கு, சதீஷ் சந்திரா புக்கு, இதெல்லாம் நீங்க படிக்கலாம். அப்டேட்டடா இருக்கிறது நம்ம பூனம் தலால் தஹியா, இந்த புக்கு படிக்கலாம். வரலாறுக்கு இது இங்கிலீஷ்ல தான் இருக்கும், தமிழ் இருக்காது. ஆனா நம்ம ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது INMக்கு. இதை கண்டிப்பா நீங்க படிக்கலாம். இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும், தமிழ்ல இருக்காது. தமிழ்ல படிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்திய வரலாறுக்கு சிந்துல இருந்து பிளாஸ்டிக் போர் வரைக்கும் இந்த வெங்கடேசன் சாரோட புக்கும், இந்திய தேசிய இயக்கத்துக்கு இந்த புக்கும் படிக்கலாம். இது ரெண்டுத்துல எது வாங்கலாம்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா இதுல நம்ம தமிழ்நாடு வரலாறு இருக்காது. இதுல கடைசி யூனிட்ல தமிழ்நாடு வரலாறுமே இருக்கும். ஸோ அதனால இது வந்து பெஸ்ட் நான் சொல்லுவேன். இது ரெண்டும் நீங்க ஹிஸ்டரிக்கு INM இது ரெண்டுத்துக்கும் நீங்க படிக்கலாம். இதுல இருந்தா அதிகமான கேள்விகள் வருது நம்ம எக்ஸாம்ல. கடைசியா ஜியாகிரபி 10 கேள்விகள் தான் கேட்கறாங்க. இருந்தாலும் ரொம்ப முக்கியமானது. ஸ்கூல் புக்ஸை தாண்டி நம்ம மஜித் ஹுசைன் புக்கு நீங்க படிக்கலாம். இது இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும், தமிழ்ல இருக்காது. இப்பெல்லாம் ஜியாகிரபில இருந்து அதிகமா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டான். அப்ப கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா நம்ம படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்துதான் நம்ம எது வச்சிருக்கோம், சயின்ஸ் வச்சிருக்கோம். 3 சப்ஜெக்ட்ல இருந்து 10 கேள்வி தான். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. நீங்க 6th to 12th ஸ்கூல் புக் படிங்க. வெளியில இருந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய விஷயம் நம்ம படிக்க வேண்டியது, நிறைய புத்தகங்கள் படிக்கணும். வெறும் 10 கேள்விகளுக்காக நிறைய சப்ஜெக்ட் படிக்கணும். அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த 9th, 10th, 11th, 12th இந்த 4 ஸ்டாண்டர்ட் புக்கு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு ஸ்கூல் புக்ஸ்ல அந்த பாக்ஸ் டைப் இருக்குல்ல, அதை படிச்சுக்கோங்க. புக் பேக் கொஸ்டினை பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவேன். இவ்வளவுதான். இதை தாண்டியில படிக்க வேண்டாம், டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். கேள்விகள் மிக மிக குறைவு, அதனால சொல்றேன். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ், ஒரு பெரிய கடல். அதை பத்தி நம்ம டீட்டெயிலா படிக்க போறோம். கரண்ட் அஃபேர்ஸ் என்ன படிக்கணும்னா, பொதுவாக ஒரு வருஷத்துக்கு படிக்கணும். எந்த ஒரு போட்டித் தேர்வுக்காக இருந்தாலும் குரூப் 1 கண்டிப்பா 1 year படிக்கணும். மெயின்ஸ் இருக்குது. இதுக்கு PIBயோட இன்ஃபர்மேஷன், மத்திய அரசாங்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு டீட்டெயில் பெரும்பாலும் தினமணி, தி இந்து, தமிழ் திசை பேப்பர்ல வந்துடும். இங்கிலீஷை பொறுத்தவரையில இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்தியன் த ஹிந்து வந்து இங்கிலீஷ்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்தியா ஃபுல்லா கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமானது தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக மந்த்லி மேகசின்ஸ், மாதம் வர்றது, மாதம் 2 முறை வரக்கூடிய இதழ். இதுல நியூ இந்தியா சமாச்சார் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி ஃப்ரீயா டவுன்லோட் பண்றதுனா, நியூ இந்தியா சமாச்சார் அப்படிங்கிற வெப்சைட் போங்க. இதுலயே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இங்கிலீஷ் இருக்கும், அல்லது நீங்க என்ன பண்ணலாம், தமிழும் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். மத்திய அரசாங்கத்தோட திட்டம் எல்லாம் வரும். ஃப்ரீயா டவுன்லோட் பண்றது. மாதம் 2 முறை வரக்கூடியது. முதல் 15 நாள், அடுத்த 15 நாளைக்கு நியூ இந்தியா சமாச்சார். ஸோ இதுல போயிட்டு அர்ச்சிவ் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க.
உங்களுக்கு தமிழ் வேணுமா இங்கிலீஷ் வேணுமான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் எடிஷன் வேணுமா ஃபர்ஸ்ட் எடிஷன் வேணுமான்னு பார்த்துக்கோங்க. இதுல மந்த் செலக்ட் பண்ணிக்கோங்க, இயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த புக் வரும், கிளிக் பண்ணீங்கன்னா பிடிஎஃப் அப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக யோஜனா குருஷேத்ரா, இது இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கும், தமிழ்ல இருக்காது. மத்திய அரசாங்கத்தினுடைய விஷயம் தான், திட்டங்கள் தான், மந்த்லி வரக்கூடியது. இதுல திட்டம் மட்டும், அதாவது யோஜனா மட்டும் என்ன பண்ணுது, இங்கிலீஷ்லயும் கொடுத்துருப்பாங்க, தமிழ்லயும் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்க இந்த மாதிரி இடங்கள்ல வாங்க முடியும். குறிப்பாக அமேசான்ல, பிளிப்கார்ட்ல, ஆன்லைன்ல அல்லது அபிஷியல் வெப்சைட்ல போய் பிளேஸ் பண்ணலாம். ஆர்டர் பிளேஸ் பண்ணி பணம் கட்டிட்டீங்கன்னா வீட்டுக்கே வந்துடும். புக் ஷாப்ல போய் வாங்கலாம், அல்லது ஃப்ரீயா பிடிஎஃப் வந்து சில இடங்கள்ல கிடைக்குது. நீங்க அதுக்கு மெனக்கிடணும், அதாவது கூகுள்ல போய் உட்காந்து சர்ச் பண்ணணும். எனக்கு கிடைக்கிறத நம்மளோட டெலகிராம் குரூப்ல நான் ஃப்ரீயா போட்டிருக்கிறேன், நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலகிராம் குரூப்கான லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அல்லது புக் ஃபேர்ல போனாலும் உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு டிசம்பர்ல வருஷம் சென்னையில புக் ஃபேர் போடுவாங்க. போனீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 12 புக் நீங்க அப்படியே மொத்தம் வாங்கிட்டு வரலாம். அதே போல சயின்ஸ் ரிப்போர்ட்டர் அப்படின்னு கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு போவோம். நீங்க அந்த வெப்சைட்ல போய் ஆர்டர் பண்ணிக்கலாம், அல்லது நான் சொன்ன மாதிரி இடங்கள்ல போய் வாங்கிக்கலாம். சில இடங்கள்ல ஃப்ரீயாவும் கிடைக்குது, வெப்சைட்ல தேடணும். சில இடங்கள்ல என்ன பண்ணுது, பொறுமையா உட்காந்து தேடி பார்த்தோம்னா கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த நியூ இந்தியா சயின்ஸ் ரிப்போர்ட்டர் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ்நாடு அரசினுடைய மாத இதழ் தான் தமிழ் அரசு. இது தமிழ் மற்றும் ஆங்கிலத்துல கிடைக்குது. நீங்க வாங்கணும் அப்படின்னா மாசம் கரெக்டா வீட்டுக்கு வரணும்னா ஆன்லைன் உள்நுழைன்னு கொடுத்துருக்காங்கல்ல, ரெஜிஸ்டர், அங்க போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது மாசம் வரக்கூடியது. இந்த இடங்களெல்லாம் கிடைக்கும். இந்த நம்பரை நீங்க கால் பண்ணி வாங்கிக்க முடியும். புதுசா ஒரு யூசரா போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பட் நான் உங்களுக்கு ஃப்ரீயா எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு சொல்றேன். தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி, தமிழ் இணைய பல்கலைக்கழகம் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போங்க. அங்க போய் நான் ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதழ் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ் அரசு அப்படின்னு வரும். நிறைய இதழ் வரும், அதுல தமிழ் அரசு அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. மாசம் வரக்கூடியது ஃப்ரீ டவுன்லோடு, தமிழ் இங்கிலீஷ்ல. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது இங்கிலீஷ், இது தமிழ். பாருங்க, இது நீங்க அப்படியே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த பேஜ்ல இப்படி வரும். இந்த இடத்துல நீங்க செக் பண்ணிக்கலாம், எந்த மாசம் யார் வெளியிடுறாங்க, எங்க இருந்து வெளியிடுறாங்கலாம் தெரிஞ்சுக்கலாம். இங்க மேல டவுன்லோடு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாவே. அடுத்தது டவுன் டு எர்த், ரொம்ப முக்கியமான ஒரு மேகசின். இந்த என்விரான்மெண்டல், இவிஎஸ்க்கு, ஜாகிரபிக்கு, அப்புறம் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு, இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் சோசியல் இஷ்யூக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். மாசம் 2 வாட்டி வர்றது. முதல் 15 நாள், ரெண்டாவது 15 நாளைக்கு தமிழ்ல இருக்காது. இதை நீங்க இந்த இடங்கள்லாம் வாங்கிக்கலாம். இல்ல அதே டவுன் டு எர்த் அப்படிங்கிற வெப்சைட்ல போய் ஆன்லைன்ல நீங்க பிளேஸ் பண்ணிடலாம். ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கே இந்த புத்தகம் வந்து சேர்ந்துடும். தமிழ்நாடு அரசு பெண்கள் மேம்பாட்டுல ரொம்ப முக்கியமானது முற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத இதழ். இது நீங்க ஆன்லைன்ல பே பண்ணி வாங்கலாம், இல்ல ஃப்ரீயாவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரீ தானே யோசிப்போம், ஏன்னா ஃப்ரீயா கிடைக்கும் போது ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம்ல. இந்த முற்றம் அப்படிங்கிற வெப்சைட் போங்க. அதுல போனீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல ரெஜிஸ்டர் இருக்கும். இங்க நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியும் வாங்கிக்கலாம். அதாவது மாசம் வரக்கூடியது, தமிழ்ல மட்டும்தான் இருக்கும். இது 1 இயருக்கு 240 ரூபா, 12 மாசத்துக்கு 12 மாசம் வீட்டுக்கு வந்துடும். உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. கான்டாக்ட் பண்ணணும்னா சப்போர்ட் பண்றது நம்பர் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி ஃப்ரீயா டவுன்லோட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இங்க பாருங்க, இங்கேயே பாத்தீங்கன்னா முற்றம் மேகசின் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே அடுத்து இந்த பேஜுக்கு வரும். இதுல போயிட்டு முற்றம் மந்த்லி மேகசின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல உங்களுக்கு என்ன மாதம், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இப்படி வரும். இந்த பேஜ்ல இந்த மாதிரி ஒவ்வொரு மாசத்துக்கான மேகசின் மந்த் வைஸ் கொடுத்துருப்பாங்க, பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க. இந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதுல உங்க நேம், மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதையும் தாண்டி கரண்ட் அஃபேர்ஸுக்கு நிறைய பேர் சொல்றாங்க, சார் நான் ஜீரோ கரண்ட் அஃபேர்ஸ் சங்கர் அகாடமி படிக்கலாமா, அல்லது வெவ்வேறு அகாடமி படிக்கலாமா, அல்லது வந்து ஆஃப்லைன்ல இருக்கிறவங்க ஆன்லைன்ல, யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல எக்கச்சக்கமா கரண்ட் அஃபேர்ஸ் வருது, படிக்கலாமா சார், நல்லா உங்க விருப்பம். நான் எப்பவுமே பெஸ்ட் சோர்ஸ், ஸ்டாண்டர்டான சோர்ஸ் தான் சொல்றேன், அதுல தான் வரும்னு. இவங்க எல்லாம் எங்க எடுக்கிறாங்க, அங்க இருந்தா எடுக்கிறாங்க. அதையும் தாண்டி சில இடங்கள்ல வெளில இருந்து எடுப்பாங்க. இதெல்லாம் படிக்கிறது உங்களோட விருப்பம், இல்ல நான் தலையிடல. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சோர்ஸா பாத்துக்கங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் இதுல சொல்லிருக்கக்கூடிய புத்தகங்களை, மந்த்லி மேகசின்ஸ், இதெல்லாம் எனக்கு ஃப்ரீயா கிடைக்குதோ அதை நான் அப்படியே ஃப்ரீயா நம்ம டெலகிராம் குரூப்ல போட்டுருக்கிறேன். இந்த டெலகிராம் குரூப்கான லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அதை ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் ஃபைல்ஸ் அப்படிங்கிற மெனுல போய் பொறுமையா தேடுங்க. உடனே எங்க இருக்குன்னு தேடி எனக்கு மெசேஜ் பண்ணாதீங்க, தேடுங்க, கிடைக்கும். அந்த புத்தகம் எந்தெந்த தேதியில போடுறேன்னு அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இதே யூடியூப்ல இருக்கு, அதையும் செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஸோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீ சோர்சஸாகவும் புத்தகங்களை கொடுத்துருக்கிறோம். ஸோ குரூப் 1 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல். அந்த கடலை நாம வந்து நீச்சல் அடிக்கணும், அதுல நீச்சல் அடிச்சு மேல வரணும், ஜெயிக்கணும் அப்படின்னா இவ்வளவு விஷயங்களை கட்டாயமா செஞ்சுதான் ஆகணும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில
ஆன்லைன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் யாருமே பாத்தீங்கன்னா பெருசா இந்த டிஎன்பிசி குரூப் ஒன்னுக்கு ஃபோக்கஸே பண்ண மாட்டாங்க. காரணம் என்னன்னா அவன் நடத்துறதே வராது. அவங்க அதுக்கு ஃபோக்கஸும் பண்றத வெறும் ஸ்கூல் புக் வச்சு லைன் பை லைனா படிச்சு காட்டிட்டு போறாங்க. பட் நாம என்ன பண்றோம்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா குரூப் 1 குரூப் 2 தான் பெருசா நம்ம ஃபோக்கஸே பண்றோம். அதுக்காக தான் போராடுறோம். ஒரு எளிய மனிதன் ஒரு கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு வேலையை நம்ம தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கிறோம். நிறைய ஆப்ஷன் சொல்றேன். உங்களால நீங்க சார் நான் வந்து சீரியஸா படிக்க போறேன் சார், நான் தாராளமா படிங்க. எப்படி சார் படிக்கணும் அதுதான் சொல்லியிருக்கேன். நீங்களே வீட்டுல இருந்து படிக்கலாம். அதான் புத்தகங்களை வாங்கி படிங்க. சில புத்தகங்கள வாங்க முடியல, நான் அதையும் ஃப்ரீயா டெலிகிராம்ல போட்டிருக்கிறேன். இல்ல சார் நான் ஒரு இன்ஸ்டியூட்ல போய் பல லட்சம் பல ஆயிரம் கட்டி தான் படிப்பேன், படிங்க. இல்ல சார் நம்ம அதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ்ல நம்ம கம்மியான ஃபீஸ் கொடுத்தோன்னே அதெல்லாம் இஷ்டாங்க சரியா இருக்காது, ஒர்த்தா இருக்காது, இது வருமா வராதான் தெரியாதுன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் எக்ஸாம் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ப்ரூஃப் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இந்த நம்ம நடத்தின கோர்ஸ் வந்து எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோர்ஸ் தேவைப்பட்டா ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. இல்ல சார் நான் எக்ஸாமே ப்ரிப்பேர் பண்ண, நான் தனியா இதை விட்டுட்டு நான் பிரைவேட் ஜாப் போறேன் இல்ல வேற ஏதாவது போறேன்னா அதெல்லாம் உங்களோட விருப்பம், அதெல்லாம் நான் தலையிடவே கிடையாது. ஸோ இருக்கிற எல்லா ஆப்ஷனும் தெரிஞ்சுக்கோங்க. அதுல எது பெஸ்ட், எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதை வச்சு படிங்க. நீங்க ஒரு இன்ஸ்டியூட் போறீங்க அப்படின்னா அங்க இருந்து போயிட்டு வர டிராவல் டைம் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம டிராவல் ஆனா டயர்ட் ஆகும். அதுக்கப்புறம் படிக்க முடியுமான்னு தெரியாது. இதை தாண்டி வீட்டுல இருக்கிறவங்க பெரும்பாலும் ஹவுஸ் ஒய்ஃப் அல்லது ஒரு ஒர்க் பண்ணிட்டே படிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாம் கரெக்டான டைமுக்கு போக முடியாது. இப்படி எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் தான் நம்ம ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் அதை கொடுத்துட்டு வரோம். ஸோ தேவைப்படுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎன்பிசி குரூப் 1 படிக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இதை தெரியப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமையும் கூட. எல்லாமே எல்லா விஷயத்தையும் தெளிவா இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நல்லா படிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.